நீங்கள் டாகி டீமுக்கு இனிமேல் புதுசாக யார் வந்தாலுமே எலான் மஸ்க் மாதிரியான விஷயங்களை செய்ய முடியாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், யூஎஸ்ஐடுங்கிறது கட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து உங்களோட கற்பனைக்கும் எட்டாத ஒரு விஷயம். அதெல்லாம் வந்து ஒருத்தன் ஃபைலை வந்து உள்ளேருந்து எடுத்து பிக் பண்ணி எடுக்கிறான் அப்படின்னா, இதனால் ட்ரம்ப் ஏற்கனவே வந்து அதிபராக தானே இருந்தார். அப்போ ஏன் யூஎஸ்ஐடை கட் பண்ணல? அப்போ எலான் மஸ்க்கு கூட இல்லைங்க, அதனால் கட் பண்ணல. இப்போ எலான் மஸ்க்கு கூட இருந்ததுனால அமெரிக்காவுக்கு அவ்வளோ லாபம். ஒரு பிஸ்னஸ் மேனாக அவர் எப்படி யோசிக்கிறாரு? மக்களோட வரி அந்த நாட்டுக்கே பயன்படணும்னு யோசிக்கிறார். இந்த ஒன் பியூட்டிஃபுல் அண்ட் பிக் பில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, ஒன்று பெருசாக இருக்கணும், இல்லாட்டி அழகாக இருக்கணும். பெருசாகவும் இருக்கணும், அழகாகவும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது தப்புங்க. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு எலான் மஸ்க் சொன்னார். ஆனால் அதில் ட்ரம்ப் சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, அவரோட எலக்ட்ரிக்கல் கார் இருக்குல்ல, அதுக்கான அமௌண்ட்டை வந்து குறைச்சிக்கலாம், அதற்கான சப்சிடி ரிலேட்டடான விஷயங்களில் வந்து அவருக்கு திருப்தி இல்லை, அதனால தான் அந்த பில்லை அவர் எதிர்க்கிறாருன்னு சத்தம் இல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் அந்த பில்லை எனக்கு காட்டவே இல்லைன்னு இப்போ எலான் மஸ்க் சொல்கிறாரு. புரியுதுங்களா? அதுக்கு ட்ரம்ப் சொன்னது என்னென்னா, யோ காங்கிரஸ் சபைக்கே நான் இன்னும் காட்டலையா, உனக்கு எதுக்கே நான் காட்டணும் அப்படிங்கிற தொடியில் அதை எலான் மஸ்க் பார்த்தாரு. பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா இல்லைங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருந்தார்.